Hello guys, welcome to Muriyasar Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா percentage டாபிக் பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? percentageல டாப் டு பாட்டம் எல்லாமே பார்க்க போறோம். percentageல பேசிக்ஸ் + ரெண்டு ஃபார்முலா. இந்த மூணு விஷயம் தெரிஞ்சது அப்படினா percentage டாபிக்கே ஒண்ணும் இல்லைங்க. அதே மாதிரி profit and lossலையும் percentage பேஸ் பண்ணி தான் எல்லா பொசிஷனும் வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? percentageல நீங்க ஸ்ட்ராங் அப்படினா மத்த எல்லா டாபிக்குமே ஈஸியா நீங்க கவர் பண்ணிடலாம். அதனால வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷன்ல ஃபுல்லாக டாப் டு பாட்டம் நான் கவர் பண்ணி வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதை பார்க்காதீங்க, என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பேசிக் சொல்லிக் கொடுக்குறது மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் பேசிக் சொல்லிக் கொடுக்குறது ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப்பே பண்ண மாட்டீங்க. லைஃப்பில் உங்களுக்கு மறக்காது 100% எனக்கு கேரண்டி. சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இன்ஸ்டாவில் ஆல்ரெடி 47K+ ஃபாலோவர்ஸ் தாண்டி போயிட்டுருக்கு. அதை நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன கற்றுக்க வேண்டியது அப்படின்னா பேசிக்ஸ். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னதுன்னா பேசிக்ஸ் நான் சொல்லி தரணும். அண்ட் ரெண்டாவதாக நீங்கள் என்னென்னா ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். என்னென்னா x + y + xy / 100 அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் கற்றுக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்ம எங்கெங்கே பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டம். அண்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னா இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ். சரிங்களா? அதிகரிக்கிறது குறைகிறது. அதிகரிக்கிறது குறைகிறது. சரிங்களா? கேள்வியில் இந்த மாதிரி வரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் நஷ்டத்தை காணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தாராளமாக பயன்படுத்தலாம். சரிங்களா? அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அதிகரிக்கிறது பின்பு குறைகிறது, அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். அண்ட் மூணாவதாக என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா, பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். பரப்பளவில் ஏற்படும் மாற்றம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த மூணு வகையான கேள்விகளுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், x + y + xy / 100. மறக்குமா? மறக்காது. ஓகேங்களா? இன்னும் ஒரே ஒரு ஃபார்முலா நம்ம கற்றுக்கணும். அது என்ன அப்படின்னா x / 100 ± x × 100. புரியுதுங்களா? இந்த ஃபார்முலா நான் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தினா லாஸ்ட் ஃபார்முலா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலா எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா கம்பேரிசன். சரிங்களா? கம்பேரிசன் அப்படின்னா ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? கம்பேரிசன் அப்படின்னா ஒப்பிடுதல்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணுறாங்க, ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணுறாங்க, விலைகளை கம்பேர் பண்ணுறாங்க, இதில் ரெண்டு பேர்த்தோட எடையை, ஹைட்டை எல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வெயிட்டு. சரிங்களா? இரண்டு பேரோட வெயிட்டு கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பயன்படுத்தலாம். அப்புறம் வேறு ஹைட்டு, இரண்டு பேரோட ஹைட்டு, உயரம். சரிங்களா? ரெண்டு பேரோட ஹைட்டை கம்பேர் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். வேறு என்ன? வெயிட்டு, ஹைட்டு, எஃபிஷியன்சி. சரிங்களா? எஃபிஷியன்சி அப்படின்னா திறன். ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து 10 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறாரு, இன்னொருத்தர் 15 நாள் செஞ்சு முடிக்கிறாரு. அதாவது டைம் ஒர்க் மாதிரி இல்லை. ஸோ அது ரிலேட்டடாக இந்த திறன், எஃபிஷியன்சி பொறுத்து சம்ஸ் வந்துச்சு அப்படின்னா பர்சன்டேஜில் நீங்கள் இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? எஃபிஷியன்சி அப்படின்னா திறன். ஓகேங்களா? ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அதாவது பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க. ஓகேங்களா? பரப்பளவு மாறாமல் இருக்க அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? பரப்பளவு மாறாமல் இருக்கு. ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹைட்டு, வெயிட்டு, எஃபிஷியன்சி, ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. சரிங்களா?
ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருளின் அளவும் விலையும். பொருளின் அளவும் விலையும். சரிங்களா? அதாவது கொஷினில் 2 பேர்த்தோட வெயிட்டை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னாலும் இந்த ஒரே ஃபார்முலா தான். 2 பேர்த்தோட ஹைட்டை கம்பேர் பண்ணாலும் இந்த ஒரு ஃபார்முலா தான். எஃபிசியன்சி அவங்களோட திறமைகளை கம்பேர் பண்ணாலும் என்னது x/100 ± x/100 அப்படிங்கிற இந்த ஃபார்முலா தான். ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், பரப்பளவு மாறாமல் இருக்க. சரிங்களா? பரப்பளவில் ஏற்படும் மாற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா x+y + x/100. பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க, எந்த சேஞ்சும் ஆகக்கூடாது அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் என்னது இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தணும். சரிங்களா? மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, பொருளோட அளவும் விலையும். இதை கம்பேர் பண்ணாலும் உங்களுக்கு என்ன தான்? இந்த ஃபார்முலா தான். சரிங்களா? கம்பேரிசன், ஒப்பிடுறாங்க, 2 பொருளை ஒப்பிடுறாங்க, 2 பர்சன் ஒப்பிடுறாங்கனாலே நீங்கள் இந்த ஃபார்முலாக்கு டேரெக்டாக வந்துடணும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் வச்சு உங்களுக்கு பர்சன்டேஜ் பேசிக்ஸ் சொல்லித்தர போகிறேன். வாட் இஸ் 25% ஆஃப் 1000? 1000ல் 25% அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா செயின் ரூலை பற்றி நீங்கள் கற்றுக்கணும். ஓகேங்களா? செயின் ரூலை நீங்கள் முதல்ல கற்றுக்கணும். அது என்ன சொல்லுது அப்படின்னா 1000ல் 25%. அதாவது கொஷினில் இங்கே பாருங்கள் 25% ஆஃப் 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அதாவது கொஷினில் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கீழே 100 போட்டுருங்க. சரிங்களா? சதவீதம்னாலே பர்சன்டேஜ்னாலே பர்சன்ட் 100. சரிங்களா? பர்சன்டேஜ்னாலே 100 தான். இந்த மாதிரி நம்பருக்கு சைடில் பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா அது /100 அப்படின்னு சொல்லி எழுதிடுங்க. மீதி இருக்கிறத இன்ட்டு பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து செயின் ரூலு. ஓகேங்களா? இது கேன்சல் பண்ணுங்கள். 2 0 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 25 × 10 250. ஓகேங்களா? 250 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். செயின் ரூலில் உங்களுக்கு இப்படி ஆன்சர் வந்திருக்கு. அண்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதே இன்னொரு மெத்தடில் போட போகிறேன். அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்கேலிங் மெத்தட். சரிங்களா? ஸ்கேலிங் மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்குது. இதே சம நான் ஸ்கேலிங் மெத்தடில் போடுறேன். அது எப்படின்னு பாருங்கள். இது வந்து செயின் ரூல். நோட் பண்ணிக்கணும். இது வந்து இப்போ போடுறது ஸ்கேலிங் மெத்தட். ஸ்கேலிங் மெத்தட் என்னென்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுல அமௌண்ட் என்னது 1000 அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டு. சரிங்களா? நம்ம அமௌண்ட்டு ஈக்குவல் டு 100%. அவன் இந்த இடத்துல எந்த அமௌண்ட்னாலும் கொடுக்கட்டும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த அமௌண்ட்டு ஈக்குவல் டு 100%ன்னு போட்டுருங்க. இந்த சதவீதத்தை இப்போதைக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேணாம். ஓகேங்களா? கொடுத்துருக்கிற அமௌண்ட் ஈக்குவல் டு 100%. ஓகேவா? இப்போது அதிலிருந்து இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 ரூபாயில் 1 ரூபா அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னா நீங்கள் 1% வைங்க. அப்போது அந்த இடத்துல நீங்கள் 100 ரூபாங்கிறது 100% அப்படின்னு சொல்லி நீங்கள் அசியூம் பண்ணிக்கிட்டீங்க. அதில் 1 ரூபாங்கிறது 1% சொல்லிட்டீங்க. அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அமௌண்ட்டுங்க முதல்ல 100% நான் எடுத்துக்கணும். அதில் தான் அவன் 25% அப்படிங்கிறது எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போது இதில் நான் 25% கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் 1% மாற்றுறேன். இது வந்து கன்வெர்ட் டு 1%. சரிங்களா? கன்வெர்ட் டு 1%. இந்த டைப் கன்வெர்ட் டு 1%. ஸ்கேலிங் மெத்தடில் 2 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து 1% கன்வெர்ட் பண்ணுறது. 1% கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணும்? 2 0 தள்ளி புள்ளி வைங்க. அதே மாதிரி இங்கே 2 0 தள்ளி புள்ளி வைங்க. 100ஆல் டிவைட் பண்ணாலும் ஒன்று தான், 2 0 தள்ளி புள்ளி வச்சாலும் ஒன்று. இங்கே பாருங்கள், இப்போ 10 ஆகிடுச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய 0 நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? 10 ஈக்குவல் டு 1% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ என்னன்னா கேள்வியில் 25% கேட்டிருக்கான். அப்போ நான் என்ன பண்ணணும்? இதை நான் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த சைடு எப்படி 25ஆல் மல்டிப்ளை பண்ணுறீங்களோ இல்லை அதே மாதிரி இந்த சைடு 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 25% கிடச்சிருமா? அதே மாதிரி இங்கே வேல்யூ என்னென்னு தெரிஞ்சிருமா? 25 × 10 250 அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? இங்கே 25% கிடச்சிருச்சு. அப்போ ஆன்சர் 25 அப்படிங்கிறது 250%. சரி, 250 அப்படிங்கிறது 25% அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருச்சு. கேள்வியில் நம்ம அதை தான் கேட்டிருந்தோம். ஸோ இங்கே நமக்கு 250 தான் கிடச்சிது. ஓகேங்களா? ஸ்கேலிங் மெத்தட்லேயே இன்னொரு மெத்தட் இருக்குது. சரிங்களா? ஆஃபாக ரெடியூஸ் பண்ணுறது. சரிங்களா? பாதியாக குறைக்கிறது. இப்போது அதே ஸ்டெப் அப்படி எடுத்து போடுங்க. 1000 அப்படிங்கிறது 100%மா? ஓகேங்களா? இப்போது பாதியாக குறைக்கணும். மல்டிப்ளை பண்ணால் எப்படி 2 சைடு மல்டிப்ளை பண்ணுறீங்களோ, டிவைட் பண்ணால் எப்படி 2 சைடு டிவைட் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி குறைச்சாலும் பாதியாக 2 சைடும் குறைக்கணும். சரிங்களா? வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இப்போது 1000ல் பாதி 500, 100ல் பாதி 50. ஓகே, புரியுதுங்களா? இப்போது இந்த 50ல் பாதி 25%,
500 பாதி 250%. அவ்வளோதான் வந்துருச்சுல்ல. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்போவுமே நீங்கள் செயின் ரூல்லையும் யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ஸ்கேலிங் மெத்தட் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எக்ஸாம்பிளில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேலிங் மெத்தடை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதே நான் எது ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன் அப்படின்னா, கொஷினில் 0ல் முடியுது, 5ல் முடியுது, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது, பாதியாக குறைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. இல்லை சார் அதில் வந்து டெசிமல் வேல்யூஸ் வந்திருக்கு அப்படின்னா, டெசிமல் வேல்யூஸ் வந்திருக்கு, கொஞ்சம் கண்ணாப்பையான நம்பர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த மெத்தடை பயன்படுத்துறது 100% சேஃப். ஏன்னா நீ எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அதுலேருந்து 1% கண்டுபிடிச்சிருங்க. 1% கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அவன் கேள்வியில் எத்தனை பர்சன்ட் கேட்குறானோ அதை நீங்கள் 2 சைடு மல்டிப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பெருசாக தெரியாது. ஆனால் இங்கே என்ன பண்ணணும், பாதியாக குறைக்கணும். ஒரு சில சமயம் இதில் பாருங்கள் 0ல் முடியுது, ஸோ பாதியாக வந்துருச்சு. அடுத்து நான் 25ல் பாதி குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு என்ன வரும், ஆட் நம்பர்ஸாக வரும். புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போது அடுத்து பாயிண்டில் போகும், அது உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறீங்க, எப்பயுமே 1% கண்டுபிடிச்சிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் எத்தனை பர்சன்ட் கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. புரியுதில்ல? ஃபஸ்ட்டு செயின் ரூலு, இது வந்து ஸ்கேலிங் மெத்தட். ரெண்டு மெத்தட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷனுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பாருங்களேன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, 5 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50. ஓகேங்களா? 5 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50. இந்த இடத்துல பாருங்கள் பர்சன்டேஜ் கொடுக்கல. 5 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50. சரிங்களா? 5 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 50 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 50ல் 5 என்பது எத்தனை சதவீதம்? இதை எப்படி செயின் ரூலில் போடணும்? எப்படி செயின் ரூலில் போடணும்? 50ல் 5, 50ல் 5 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்னு கேட்டாவே நீங்கள் 100 போட்டுக்கணும். இன்ட்டு 100. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா கொஷினில் பர்சன்டேஜ் கொடுத்தானா டிவைடட் பை 100, அவன் நம்மகிட்ட பர்சன்டேஜ் கேட்டான்னா இன்ட்டு 100. ஓகேங்களா? புரியுதில்ல? 50ல் 5, 10ல் 2 அப்படிங்கிறோம்ல, ஆனால் எழுதுவோம்ல 10 2/10 அப்படின்னு எழுதுனால. ஸோ அதே கான்செப்ட் தான். 50ல் 5 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படி சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? கேன்சல் பண்ணலாமா? இப்போது 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 5 5 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 10% அப்படின்னு சொல்லி டேரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? இருக்கா? ஆப்ஷன் சி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போது நம்ம ஸ்கேலிங் மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்கேலிங் மெத்தடில் ட்ரை பண்ணுவோம். ஸ்கேலிங் மெத்தடில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், 1% கன்வெர்ட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட் என்னது? 50 அப்படிங்கிறத பெரிய அமௌண்ட்டு. அப்போ அந்த 50 ஈக்குவல் டு 100மா? புரியுதா? பெரிய அமௌண்ட் 50, 50 ஈக்குவல் டு 100. இப்போ என்னென்னா நான் 1% மாற்றணும். 1% நான் மாற்றுறேன். அப்போது இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. இங்கே புள்ளி வச்சு அப்படின்னா 0.50 அப்படிங்கிறது 1%. ஓகேங்களா? அவன் என்ன கேட்டிருக்கான், 5, அதாவது 50 பைசா அப்படிங்கிறத நான் 5ஆக மாற்றணுன்னா நான் எத்தனை மல்டிப்ளை பண்ணணும்? எத்தனையால் நான் மல்டிப்ளை பண்ணணும்? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் 1ஆக மாற்றணும் அப்படின்னா நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அதேமாதிரி 5ஆக மாற்றணும் அப்படின்னா நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இந்த சைடும் 10ஆல் நான் மல்டிப்ளை பண்ணணும். நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு 5 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல எனக்கு 10% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஷின் போகலாம். 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் தான் எனக்கு இன்ஸ்டாகிராமில் பூம் ஆச்சு. ஓகேங்களா? 2 மணி நேரத்தில் 30 நிமிடம் என்பது எத்தனை சதவீதம்? ஓகேங்களா? 2 மணி அதுக்கெல்லாம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2 hours 2 hours 30 minutes. ஓகே, 2 மணி நேரத்தில் 30 நிமிடம். சரி, இங்கே 30 நிமிடமாக இருக்குது. அதே மாதிரி 2 மணி நான் நிமிடத்துக்கு மாற்றிடவா? 2 மணி 2 hours அப்படிங்கிறது எத்தனை நிமிஷம்? 1 மணி நேரம் எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். அப்போ 2 மணி நேரத்துக்கு 120 மினிட்ஸ். ஓகேங்களா? அப்போது 120 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். கொஷின் நல்லா புரியுதா? புரியுதில்ல? ரைட். இப்போது 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 6 2 12, I 2 10, IR 30, 5 5 are 25%. ஓகேங்களா? ஓகேம்மா, கவனிங்க. இப்போ என்ன அப்படின்னா 2 hours, இப்போது 120 மினிட்ஸ் 120 மினிட்ஸில் தானே 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 120 மினிட்ஸ் ஈக்குவல் டு 100%. சரிங்களா? ஆல்ரெடி நமக்கு தெரியும். இப்போது அப்படியே பாதியாக குறைங்க. இது பாருங்கள் ஈஸி. பாதியை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. ஓகேங்களா? அதுலேயுமே நீங்கள் 1% கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம், அதுவும் பண்ணலாம். அதுவும் ஈஸி தான்.
ஸோ இதில் பாதி பாதியாக குறைக்கிறது ஈஸி. நம்ம எந்த சம்முக்கு எப்படி போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ 100%ல் பாதி பார்த்திங்க அப்படின்னா 50%, 120ல் பாதி 60, ஓகேங்களா. 50%ல் பாதி 25%, 60ல் பாதி 30, ஓகேங்களா. கொஷின் என்ன கேட்டிருக்கான், 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது 25%, ஓகேங்களா. புரிஞ்சதில்ல? செயின் ரூலை யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், அல்லது ஸ்கேலிங் மெத்தட் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம், ஓகேங்களா. ரைட். இந்த கொஷின் இருக்கு இல்லையா, வாட் இஸ் 25% ஆஃப் 44 அப்படிங்கிறதும், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 255 இஸ் 25 அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் சம். 2 சம் நான் டிஸ்பிளேயில் ஷோ பண்ணுறேன், அதை போட்டுருங்க. அண்ட் இந்த சம் இப்போது 400ஐ விட 25% குறைவான 400ஐ விட 25% குறைவான எண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே ரைட். அப்போது 400 அப்படிங்கிறது 75%, கரெக்டாக? இந்த 400 அப்படிங்கிறது 75%. 25% குறைவான எண்ணை தான் கேட்டிருக்கான். அப்போனா இந்த மீதி என்னவாக இருக்குது, மீதி 75% இருக்கும். 75% தான் 75/100 போட்டால் இன்ட்டு 400. இது நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 75 × 4, 275 100 என்ன வரும், 150 300 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 300 ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் பி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? புரியலையா? அதாவது 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். எல்லாம் நோட் பண்ணுங்கள். 400ஐ விட 25% குறைவான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 400ஐ விட 25% குறைவான எண்ணெய் என்னங்க? அதாவது 25, அதாவது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 100%, ஓகேங்களா. 100%த்தில் 25% குறைவான என்னன்னா 75%. 75% இருக்குது டிவைட் பை 100 இன்ட்டு என்ன வரும், இன்ட்டு 400, ஓகேங்களா. இப்போ கேன்சல் பண்ணணும்னா 2 0 கேன்சல் பண்ணுவோம். இப்போ என்ன ஒரு 75 × 4 300 அப்படின்னு சொல்லி நமக்கு டேரெக்டாக கிடைக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், 100ல் அந்த 25 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 75%. 400ல் 75% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது 300. 400ஐ விட 25% குறைவான எண் 300 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 1% ஆஃப் 1% ஆஃப் 25% ஆஃப் 100 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா. 1% ஆஃப் 1% ஆஃப் 25% ஆஃப் 1000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. நான் சொல்லியிருக்கேன், நம்பர் சைடில் பர்சன்டேஜ் வந்தாலே கண்ணை மூடிட்டு நீங்கள் எப்படி எழுதணும், 1/100, ஓகேங்களா. அப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்கணும். ஆஃப் அப்படிங்கிறது இன்ட்டுங்க, சரிங்களா. அங்கேயும் 1/100, இங்கே 25/100, இங்கே 1000, ஓகேவா. முதல்ல சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 0 0 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 5 10, 5 25. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 20 அப்படின்னு சொல்லி கிடைக்கும், சரிங்களா. 1/40 அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் வருது. ஸோ ஆப்ஷனில் வந்து என்னவா இருக்குது, 1/40 என்னப்பா வரும், 0 வச்சு பாயிண்ட் சேர்த்தணும் அப்படின்னு பத்தாது. இன்னொரு 0 சேர்த்தணும், இன்னொரு 0 சேர்த்தணும், 40, 2 8, ஓகேங்களா. 2 40 80, பேலன்ஸ் வந்து 20 0 சேர்த்தணும் அப்படின்னா 5 20, ஓகேங்களா. இப்போ என்னது 0. ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சது, 0.025 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிது. எங்கே இருக்குது, 0.025 ஆப்ஷன் சி அப்படிங்கிறதுல இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு எண்ணின் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 16 2/3% இருக்கு இல்லையா, அதை வந்து இது வந்து மிக்சடு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு மாற்றணும். என்ன ஆகும், 16 × 3 48, 48 + 2 50, ஓகேங்களா. 50/3%, ஓகேங்களா. இதை கண்டுபிடிச்சினா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு எண்ணின் 50/3% என்பது 40 எண்ணில் அந்த எண்ணை காண்க. ஓகே, அப்போது ஒரு எண் அப்படின்ட்டு இருக்காங்க, அந்த எண் நமக்கு என்னென்னு தெரியாது. ஸோ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் இன்ட்டு 50/3 டிவைடட் பை 100, பர்சன்டேஜ் நம்ம டிவைட் பை 100 எழுதுவோமா, ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு எண்ணின் 16 2/3% என்பது 40, 80 40 தான், ஓகேங்களா. அப்போது 40 ஈக்குவல் டு 40 அப்படிங்கிறது போட்டுருணும். புரிஞ்சுதா? இந்த 80 இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 40 அப்படிங்கிறத நான் இப்போ போட்டுருங்க. இப்போது எக்ஸ் இன்ட்டு 50 டிவைட் பை
300 சரிங்களா. 1/100ன்னு சொல்லி வரும் மேலே போகும்போது. ஸோ அதனால் 50/300 சொல்லி நான் எழுதிட்டேன் ஈக்குவல் டு 40. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், எக்ஸ் இன்ட்டு ஓகே எக்ஸ் ஈக்குவல் டு 40 இன்ட்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கிறது அங்கே போச்சு அப்படின்னா நியூமரேட்டாக மாறும் இன்ட்டு 300 டிவைடட் பை 15. ஓகேவா, புரியுதா? இப்போது 0 0 கேன்சல் பண்ணிடுங்க. 5 25 6 5 30 6 24 எக்ஸ் ஈக்குவல் டு 240. அந்த எண் 240 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் சி. புரியுதா? ஓகே ரைட். இப்போ அடுத்த கொஷின் போகலாம். ஓகேங்களா, இந்த கொஷின் உங்களுக்கு ஹோம்ஒர்க். 100 கிராமின் 16 2/3% மைனஸ் 180 கிராமின் 33 1/3% என்பது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம்மு மறக்காமல் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஒரு பொருளின் விலை 10% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 5% தள்ளுபடி வழங்கப்படுகிறது, லாப சதவீதத்தை காண்க. ஓகேங்களா, நான் சொல்லியிருக்கல அதிகரிக்கிறது குறைகிறது லாபம் நஷ்டம் வந்தாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஓகேங்களா, இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த பர்சன்டேஜ் எக்ஸ். ஒரு பொருளின் விலை 10% என்ன ஆகுது, 10% அதிகரி. ஒரு பொருளின் விலை 10% அதிகரிக்குது. ஓகேங்களா, அடுத்து வரக்கூடியது பாருங்கள், பின்னர் 5% தள்ளுபடி வழங்கப்படுகிறது. தள்ளுபடினா என்ன மீனிங், குறையுதுன்னு வச்சுக்கோங்களா. 5% தள்ளுபடி கொடுக்கப்படுது. ஓகேங்களா, குறைகிறதுனாலும் மைனஸ் தான், தள்ளுபடினாலும் மைனஸ் தான். சரிங்களா, லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய். ஓகேங்களா, இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எக்ஸ் வந்து 10% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, ப்ளஸ்ஸு தான். ஆனால் ஒய் பாருங்கள் 5% என்னது, ஒய் வந்து 5% குறைகிறது, டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இந்த இடத்துல ப்ளஸ் இன்ட்டு எக்ஸு பதிலாக 10, ஒய்க்கு பதிலாக -5 டிவைடட் பை 100 அப்படிங்கிறத போட்டுருணும். 10ல் 5 போச்சு அப்படின்னா 5. ஓகேங்களா, இங்கே பார்த்தோம் அப்படின்னா 5 -50. ஓகேங்களா, டிவைடட் பை 100. இப்போ என்ன ஆகும், 5 மைனஸ், இப்போ கேன்சல் பண்ணுங்கள். ஒரு 50 50 2 50 100. சரிங்களா, -1/2 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இப்போது 5ல் அரை போச்சு அப்படின்னா நமக்கு 4.5 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்படி இல்லாட்டி I2 10 10 - 1 9 என்ன வரும், 9/2 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். புரியுது என்ன சொல்கிறேன்னு, I2 10 10 - 1 9 9/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நான் அங்கே வந்து இப்போ 9/2 என்ன வரும், 4 2 8 பேலன்ஸ் 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்தணும். I2 10. ஓகேங்களா, 4.5%, 4.5% அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். புரியுதில்ல? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். அடுத்த கொஷின் பாருங்களேன். ஒரு புத்தகத்தின் விலை 30% குறைக்கப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு குறைக்கப்பட்ட விலை 30% அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதிகரிக்கிறது குறைகிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா தான். ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி ஆன்சர் பண்ணிடுங்க. நான் இந்த கொஷினை ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா, 2 தொலைக்காட்சிகளை தலா 1800க்கு விற்றார். ஒன்றில் 20% லாபமும் மற்றொன்றில் 20% நஷ்டமும் ஏற்பட்டால் ஒட்டுமொத்த லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தலாமா. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் xy டிவைடட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா பயன்படுத்தலாம். இதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டில் 20% லாபம், 20% லாபம், அடுத்து 20% நஷ்டம். ஓகேங்களா, அதனால் வந்து -20. இப்போ என்ன வரும், -400 டிவைடட் பை 100 அப்படி சொல்லி வரும். இங்கே வந்து என்ன வரும், இந்த இடத்துல வந்து 0 ஆகிடும். 0 - 400 அப்படின்னா -4 அப்படின்னு சொல்லி நமக்கு டைரெக்டாக கிடச்சிடும். அப்போது -4% என்ன இருக்குது, நஷ்டம் இருக்கா. 4% லாஸ், ஆப்ஷன் சி. ஓகேங்களா, 4% லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் டிக் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு வட்டத்தின் ஆரம் 10% அதிகரிக்கப்பட்டால் அதன் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். 10% அதிகரிக்கிறது. கரெக்டாக இந்த இடத்துல 10% அப்படிங்கிற ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்குது. சரிங்களா, 10% அதிகரிக்கிறது. இதை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துப்பீங்க. அப்போ ஒய்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, எதுவுமே கொடுக்கலாம், இதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. அதே 10% அதிகரிக்கிறது.
ஓகேங்களா. அதே எக்ஸுக்கு வந்து 10% குறையுது அப்படின்னா ஒய்க்கு 10% குறையுது. எக்ஸுக்கு அதிகரிக்கிறதுனா ஒய்க்கு அதிகரிக்கிறது. அதே வேல்யூ எடுத்து போட்டுருங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை 100 அப்படிங்கிற ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக 10 இன்க்ரீஸ் தான் ஆகுது ரெண்டுமே. ஓகேங்களா, எல்லாமே ப்ளஸ்ஸு ப்ளஸ் 100 டிவைட் பை 100 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல 1 இங்கே நான் 10 + 10 20 20 + 1 21% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, நமக்கு ஆன்சர் ப்ளஸில் கிடச்சிது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் மேலே கிடச்சிது மைனஸில் கிடைக்குது அப்படின்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த இடத்துல 1 கட்டாயம் போடணும். நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவீங்க. 10 + 10 20 போட்டு போயிடுவீங்க. எங்கே பாருங்க 21 10 20 இருக்கும் 21 இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 21 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஒரு சதுரத்தின் பக்கம் 10% குறைக்கப்பட்டால் சதுரத்தின் பரப்பளவில் ஏற்படும் சதவீத மாற்றத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருங்க. அண்டு இந்த கொஸ்டின் வாங்கலேன். ஒரு செவ்வகத்தின் நீளம் 20% அதிகரிக்கப்பட்டு அதன் அகலம் 10% குறைக்கப்படுது. ஒரு செவ்வகத்தின் நீளம் வந்து 20% அதிகரிக்கப்படுகிறது, அகலம் 10% குறைக்கப்படுது. ஓகேங்களா, அப்போ 10 × 20 200ன்னு சொல்லி இங்கே வரும், டிவைட் பை 100. இந்த இடத்துல மைனஸ் தான் வரும். ஓகேங்களா, மைனஸ் சிம்பிள் இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20ல் 10 போச்சு அப்படின்னா 10 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 -2. ஓகேங்களா, 10 - 2 என்ன ஆகும் உங்களுக்கு 8% ப்ளஸில் இருக்கிறதுனால 8% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இருக்கா? 8% இன்க்ரீஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகம் எனில் கியூவின் சம்பளம் பியின் சம்பளத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேங்களா, அவரை விட இவருக்கு எவ்வளவு குறைவு, அவரை விட இவர் கம்பேர் பண்ணுறாங்களா. கம்பேரிசனாலே உங்களுக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் டிவைடட் பை 100 ± எக்ஸ் × 100 அப்படிங்கிற ஃபார்முலா நான் பயன்படுத்த சொல்லியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல அதிகரிக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸு, குறையுது அப்படின்னா மைனஸ். ஓகேங்களா, இங்கே என்ன கொடுத்துருக்கான், பியின் சம்பளம் கியூவின் சம்பளத்தை விட 50% அதிகம். அப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது 50% அதிகம்னா இன்க்ரீஸு. ஓகேங்களா, அப்போது ப்ளஸ்ஸு போட்டுக்கணும். ப்ளஸ் 50 / 100 ப்ளஸ் 50 × 100. ஓகேவாப்பா, ரைட். இப்போது 50 டிவைட் பை 100 + 50 என்ன 150 × 100. இப்போது 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 5 10 3 5 5. இங்கே என்ன வரும், இப்போ கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இங்கே 3 தான் வரும், கேன்சல் பண்ண முடியாது. 2 10 100 டிவைடட் பை 3. ஓகேங்களா, 3 9 பேலன்ஸ் 1 3 9. ஓகேங்களா, பேலன்ஸ் 1 0 சேர்த்து வைங்க. மறுபடியும் 3 3 தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, 33.33% என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்ஷன் எங்கேனாச்சும் இருக்கா? ஆனால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னா மிக்சர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போ 33 1/3 அப்படிங்கிறத நமக்கு ஆன்சர். எப்படின்னு தெரியலையா, இங்கே இந்த இடம் பாருங்கள் 100ன்னு சொல்லியிருக்கா, 100/3. 100/3 நமக்கு என்ன ஆகும், 3 3s are 9 பேலன்ஸ் 1 0 3 3s are 9 பேலன்ஸ் 1. சரிங்களா, ஃபஸ்ட்டு குவேஷன் எடுத்து போட்டுருணும் 33. ஓகேங்களா, ரெண்டாவது இந்த ரிமைண்டர் 1 டிவைடட் பை இந்த நம்பர் 3. ஓகேங்களா, 33 1/3 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். பாயிண்டில் கொடுத்தாங்க அப்படின்னா 33.33 அல்லது 33 1/3%. ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்கள், ஏயின் உயரம் பியின் உயரத்தை விட 25% அதிகம், பியின் உயரம் ஏயின் உயரத்தை விட எத்தனை சதவீதம் குறைவு. ஓகேங்களா, அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிடுறாங்க. கரெக்டாக இப்படி கம்பேரிசன் வந்தாலே நமக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் டிவைட் பை 100 ± எக்ஸ் × 100. புரியுதா? இப்போது இந்த இடத்துல ஒரே ஒரு சதவீதம் தான் கொடுத்துருப்பா. கட்டாயம் என்ன வந்திருக்கு, 25% அதிகம். அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா, அப்போ 25 போட்டுருங்க டிவைட் பை 100 + 25 குறையில, ஸோ அதிகரிக்குது, அதனால தான் ப்ளஸ் போடுறோம். ஓகேங்களா, இதே குறையுதுன்னு வந்துச்சுன்னா நீங்கள் மைனஸ் போட்டுருணும், மறந்துடாதீங்க. சரிங்களா, 25 டிவைட் பை 125 × 100. இப்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 425 100 525 125. சரிங்களா, 525 125 100 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லி வரும். நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 20% இன்க்ரீஸ் ஆகுது.
ஆப்ஷனில் இருக்கா? 20% இன்க்ரீஸ் ஆகுது. ரைட்டா? சரி, அது கேள்வி என்னென்னா பியின் உயரம் ஏயின் உயரத்தை விட எத்தனை சதவீதம் குறைவுன்னு கேட்டிருக்கான். ஸோ 20% குறையுது. அந்த இடத்துல எதுவுமே நமக்கு கொடுக்கல. அதனால் 20% மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஆன்சராக. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? ராம் குமாரை விட 25% குறைவான மதிப்பெண்களை பெற்றார் எனில் குமாரின் மதிப்பெண் ராமின் மதிப்பெண்ணை விட எத்தனை சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது என்னப்பா? எக்ஸ் அப்படிங்கிறது 25%. என்ன ஆகுது? எக்ஸ் வந்து 25% குறைவுன்னு சொல்லி வந்துருச்சு. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எந்த இடத்துல மைனஸ் சேர்க்கணும்? எக்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100 அப்படி சொல்லியிருக்கல. குறையுது அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் மைனஸ் போடணும். மேலே வந்து 25 போட்டுருங்க எக்ஸுக்கு பதிலாக, கீழே 100 மைனஸ் 25. ஓகேங்களா? இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்டு 100. புரியுதா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 25 டிவைட் பை 100ல் 25 போச்சு அப்படின்னா 75 இன்ட்டு 100 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3 டைம்ஸு. இங்கே என்ன வரும்? 100 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி வரும். 100 டிவைட் பை 3 என்ன வரும்? போன சம்பளம் தானே பார்த்தீங்க, 33 1/3%. இல்லைங்களா? ஆப்ஷனில் இருக்கா? 33 1/3% இருக்குது. ஸோ போட்டுட்டு போயிட்டே இருக்குது. புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பெட்ரோலின் விலை 20% அதிகரித்தால் கூடுதல் செலவு ஏற்படாமல் இருக்க ஒருவர் தனது பெட்ரோல் பயன்பாட்டை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஒரு விஷயம் சொன்னேன். சரிங்களா? இந்த எக்ஸ் டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா பயன்படுத்துறதுக்கு என்னென்ன கண்டிஷன்? ஒரு ஹைட்டு, வெயிட்டு, எஃபிஷியன்சி, இல்லை ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், லாஸ்ட்டில் ஒரு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி, பொருளோட விலையும் அளவும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் வந்திருக்க பாருங்கள். ஒரு பெட்ரோலின் விலை 20% அதிகரித்தால் கூடுதல் செலவு ஏற்படாமல் இருக்க ஒருவர் தனது பெட்ரோல் பயன்பாட்டை எத்தனை சதவீதம் குறைக்க வேண்டும்? கூடுதல் செலவு ஏற்படாமல் இருக்க. ஓகேங்களா? புரியுதில்ல? பொருளோட அளவும் விலையும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 20%. ஓகேங்களா? ப்ளஸ்ஸு தான். அப்போது 20 டிவைட் பை 100 + 20 நான் டேரெக்டாக போடுறேன். 120 இன்ட்டு 100 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 டைம்ஸு இங்கே போனால் 6 டைம்ஸு. ஓகேங்களா? திரும்பி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 2 20. ஓகேங்களா? 50/3 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடைக்கும். 50/3 என்ன ஆகும்? என்ன ஒரு 50/3 ஒரு 3 பேலன்ஸ் என்னது 2 20 6 3 18 பேலன்ஸ் என்ன ஆகும்? பேலன்ஸ் 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேங்களா? 16 2/3% அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எழுதிடணும், 16ன்னு சொல்லி போட்டுட்டேன். அடுத்து என்ன போடணும்? இந்த வகுக்கும் மீன் என்றைக்கும் வகுத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி மைண்டில் வச்சுக்கோங்க. 2 பார்த்தீங்க அப்படின்னா மேலே போட்டுட்டேன். புரியுதா? 16 2/3% இருக்குது. புரியுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். 18வது கொஷின். ஆக்சுவலாக 16 கொஷின் நான் சால்வ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணிடுங்க. ஒரு செவ்வகத்தின் நீளம் 50% குறைக்கப்படுகிறது. பரப்பளவு மாறாமல் இருந்தால் அதன் அகலம் எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும்? இல்லை பரப்பளவு இல்லை நானே சால்வ் பண்ணுறேன். பரப்பளவு மாறாமல் இருக்க ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டில் பரப்பளவில் ஏற்படும் மாற்றம் அப்படின்னா x + y + x / 100 அண்டு பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க ஏரியா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? பரப்பளவில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன ஃபார்முலா? x டிவைடட் பை 100 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 100 இந்த ஃபார்முலா தான், மறந்துட வேணாம். ஓகேங்களா? ரைட். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? செவ்வகத்தின் நீளம் 50% குறைக்கப்படுது. ஓகேங்களா? அப்போது எக்ஸ் வந்து 50% குறைக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மைனஸு. ஓகேங்களா? 50 டிவைடட் பை 100 மைனஸ் 50 இன்ட்டு 100. ஓகேவா? 50 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 டேரெக்டாக இது கேன்சல் ஆகிடும். அப்போது 100%. சரிங்களா? ரைட். இருக்கா? 100% இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ரைட். இது லாஸ்ட் கொஷின்மா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றன. ஒரு தேர்தலில் 2 பேர் போட்டியிடுறாங்க. அதில் 68 ஓட்டுகள் செல்லாதவை என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் வந்து 68 ஓட்டுகள் வந்து செல்லாதவைன்னு அறிவிச்சிட்டாங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் 52 ஓட்டுகளை பெற்று 98 ஓட்டுகளில் வெற்றி பெறுகிறார்.
எனில் மொத்த பதிவான ஓட்டுகள் எத்தனை வச்சுருக்கோம். ஒரு தேர்தலில் 2 வேட்பாளர்கள் போட்டிடுறாங்க. அதில் 68 ஓட்டு செல்லாதவை. ஓகேங்களா, செல்லாத ஓட்டு 68 ஓட்டு. இது வந்து ஓரமாக வச்சுருங்க, நமக்கு லாஸ்ட்டாக தேவைப்படும். ஏன்னா லாஸ்ட்டில் பாருங்கள் மொத்த பதிவான ஓட்டுங்கிறான். ஓகேங்களா, அது லாஸ்ட்டில் நம்ம அதையும் தான் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் அப்படியே வச்சுருங்க. வெற்றி பெற்ற வேட்பாளர் 52% ஓட்டுகளை பெற்று. ஓகேங்களா, ஒரு எலெக்ஷன் நடக்குது. அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் 52% ஓட்டு வாங்கிட்டார். ஓகேங்களா, அப்போது மீதி இன்னொருத்தர் போட்டிகிட்ருப்பார்ல, அவர் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கி தோத்தார். இவர் வந்து 52 வாங்கிட்டாருன்னா 100ல் 52 போச்சுன்னா பேலன்ஸ் 48% வாங்கி அவர் தோத்துட்டார். ஓகேங்களா, இப்போ என்னன்னா 98 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அப்போது 98 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. 52ல் 48 போச்சுன்னா 4%. அந்த 4% ஓட்டு தான் 98. புரியுதா? அதாவது ஒருத்தர் 52% வாக்கு வாங்கி 98 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிட்டாரு. இன்னொருத்தர் 48% ஓட்டு வாங்கி தோத்துட்டார். ஓகேங்களா, அப்போ இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4% ஓட்டு தான். அந்த 4% ஓட்டை தான் 98ன்னு சொல்லி அவங்க கொடுத்து வச்சுருக்கான். ஓகேங்களா, இதிலிருந்து முதல்ல 1% ஓட்டை கண்டுபிடிக்கணும். அப்போ 4ல் பாதி 2%. ஓகேங்களா, பாதி ஆஃபாக குறைக்கிறது சொல்லி கொடுத்துருக்குல்ல. இப்போ 98ல் பாதி, 100ல் பாதி வந்து 50. அப்போ 49. ஓகேங்களா, புரியுது? 49. அடுத்து இதிலிருந்து பாதி 1%. அப்போ 49ல் பாதி 24.5. ஓகேங்களா, 1% அப்படின்னா 24.5. அப்போது 100% அப்படின்னா 24 பாயிண்ட் இன்ட்டு 100 நமக்கு என்ன ஆகும்? 2450 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். மொத்த ஓட்டை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 2450 ஆப்ஷனில் இருக்கா? 2450 ஆப்ஷனில் இருக்குது. இதை சூஸ் பண்ணிங்கன்னா தப்பு. ஏன்? ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கல, அந்த 68 ஓட்டு வந்து டோட்டலில் தான் கவுண்ட் பண்ணணும். மொத்த பதிவான ஓட்டு கேட்டிருக்கான். அப்போ இந்த இடத்துல இந்த 68 நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணோம் நமக்குன்னா 8 என்ன வரும்? 11 1 5 2 சரிங்களா, 2518 அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இன்னும் 2 கொஷின்ஸ் லாஸ்ட்டில் இருக்குது. இந்த கொஷினை கவனிங்க. லாஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. 250 லிட்டரில் 12% என்பது 150 லிட்டரின் டேஸுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரிங்களா, 12% ஆஃப் 250 லிட்டர்ஸ் இஸ் த சேம் ஆஸ் டேஸ் ஆஃப் 150 லிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஃபஸ்ட்டு 250 லிட்டரில் 12% கண்டுபிடிக்கணும். 250ல் 12%, 100 டிவைட் பை 100. ஃபஸ்ட்டு இது கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 2 5 10, 5 25, 6 2 12, 5 30. ஓகேங்களா, அப்போது 250ல் 12% அப்படிங்கிறது 30. அப்போ அந்த 150 லிட்டரில் 30 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிச்சா அதில் முடிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ அந்த 150 லிட்டரில் இந்த 30 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 3 5 2 5 10. சரிங்களா, இப்போது கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 3 30, 10 × 2 20% அப்படிங்கிறது நமக்கு ஆன்சர். இங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. புரியுதா? ஃபஸ்ட் என்ன பண்ணிடணும்? 250 லிட்டரில் 12% கண்டுபிடிச்சிங்கன்னா 30ன்னு கிடைக்கும். 150ல் 30 அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஷின் வாங்க. லாஸ்ட் கொஷின். ஓர் எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஒரு எண்ணிலிருந்து 60%லிருந்து ஒரு எண்ணில் 60%லிருந்து ஓகேங்களா 60ஐ கழித்தால் 60 கிடைக்குதா? புரியுதுங்களா? கொஷினை படிச்சுட்டு அப்படியே நீங்கள் எழுதிடணும். நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதில் முடிஞ்சிச்சு. ஸ்டெப்பு முடிஞ்சு 0 0 கேன்சல் பண்ணுங்கள். 5 2 10, 3 2 6. ஓகேங்களா, x × 3/5. இந்த பாருங்கள் -60 அந்த சைடு போச்சுன்னா +60, 60 + 60. ஓகேங்களா, x = 60 + 60 120. இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் இருக்கிற 5 அந்த சைடு போச்சு அப்படின்னா மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா, × 5 டிவைடட் பை நியூமரேட்டரில் இருக்கிறது இந்த சைடு போச்சுன்னா டிவைடில் மாறும். அப்போ x = 4 12. அப்போது 40. ஐநாங்கிறது 200. அப்போ எக்ஸ் வந்து அந்த எண் 200 அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் டி.
புரியுதுல? வீடியோ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சன்டேஜில் வந்து இவ்வளோ தான் இருக்குது. மொத்தமாக 2 ஃபார்முலா ப்ளஸ் பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருப்பேன் நம்புறேன். உங்களுக்கு லைஃப் லாங் அது மறக்கவே மறக்காது. ஸோ அதே மாதிரி 2 ஃபார்முலா தான். அந்த 2 ஃபார்முலா பேஸ் பண்ணி எத்தனை டோட்டலாக டாப்பிக்கே முடிச்சிட்டோம். புரியுது? ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்னை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டாபிக் என்ன போடலாம் அப்படிங்கிறது நீங்களே கமெண்ட் பண்ணிடுங்க. ஹோம்ஒர்க் சம் கொடுத்தலையா அது எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஏன்னா டீட்டெயில்ஸோட அதில் தான் மோஸ்ட் ஆஃப் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.